Okay, student, next we are going to see the continuation of the unit 2. Okay, yesterday's continuation. Okay, consulting the continuous function. The rules for consulting a continuous function. What are the rules? Okay, first we are going to see the rules. Let x, y and z be the topological space. சரியா கொடுத்துருக்காங்க நமக்கு x, y, z வந்து topological space கொடுத்துருக்காங்க. Constant function. If a function f from x to y maps of x ன்னு சொல்லியிருக்காங்க in single point y naught of y then f is continuous ன்னு சொல்லியிருக்காங்க. சரி என்ன கொடுத்துருக்காங்க a function வந்து x to y இருக்குன்னு சொல்லியிருக்காங்க mapping all of x ன்னு சொல்லியிருக்காங்க in a single point ன்னு சொல்லியிருக்காங்க. அது மேப் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்து சிங்கிள் பாயிண்டில் ஒன்றே ஒரு பாயிண்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y naught of yன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. then f is continuous சொல்லியிருக்காங்க. Inclusion. If A is a subspace of X, the inclusion function A to X is continuous ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி இன்க்ளூஷன் சொல்லிட்டு ஒரு நெக்ஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டிங் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் A is a subspace of Xன்னு சொல்லியிருக்காங்க. the inclusion function A to X சரியா ஏ வந்து எதோட சப்ஸ்பேஸ் சொல்லியிருக்காங்க எக்ஸோட சப்ஸ்பேஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன எழுதியிருக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஜே ஃப்ரம் ஏ டு எக்ஸ் இஸ் கண்டினியூஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காம்போசிட்ஸ் இஃப் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அண்ட் ஜி ஃப்ரம் ஒய் டு ஜெட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு எக்ஸ் டு ஒய் if f from x to y and g from y to z are continuous ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா then the mapping g from x to z is continuous ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. g from x to z is continuous ன்னு சொல்லிட்டு உனக்கு ஏற்கனவே தெரியும் காம்போசிட் ஃபங்க்ஷன்னா f டாட் g டாட் f ஓகேவா. If f from x to y and g from y to z are continuous then the mapping g from x to z is continuous சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டி பார்த்தீங்கன்னா restricting the domain. If f from x to y is continuous and if a is a subspace of x ன்னு சொல்லியிருக்காங்க then the restricted function சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா a function of a from a to yன்னு சொல்லியிருக்காங்க. சரியா எப்போ டொமைன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a function f from x to y is continuous and if a is a subspace of xன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி அதில் வந்து a is a subspace of x இருந்துச்சுன்னா then the restricted function a function of from a to yன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க is continuous. the restricting or expanding the rangeன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. let f from x to y is continuous சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா if z is a subspace of y containing the image setன்னு சொல்லியிருக்காங்க f of x then the function g from x to z can obtained by restricting the range of f is continuous. If z is a space having a y as a subspace and the function h from x to z obtained ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. By expanding the range of f is continuous. y வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதோட இமேஜ் செட் வந்து எதில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒய்யோட இமேஜ் செட் வந்து f of xல இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ஃபங்க்ஷன் வந்து எதில் இருக்கும் நமக்கு f of xல இருந்துச்சுன்னா g from x to zன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. obtaining the restricting the range of f is continuous சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. if z is a space having y as a subspace then the function h from x to zன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து z வந்து எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க space having y as a subspaceன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. then the function h from x to z obtained by expanding the range of f is continuous ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் கண்டினியூட்டி த மேப் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் வந்து எப்போ கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம சொல்லுவோம் if x can be written as a union of open set ன்னு சொல்லியிருக்காங்க u alpha such that u alpha is continuous for each alpha சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி இப்போ ப்ரூஃப் போகலாமா? ஃபஸ்ட்டு ஏ சப்டிஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. let f of x equal to y naught சொல்லியிருக்காங்க for every x in capital Xன்னு சொல்லியிருக்காங்க. v be open in y then the set f inverse of v equals x ன்னு சொல்லியிருக்காங்க or pi depending on whether v contains y naught or notன்னு சொல்லியிருக்காங்க. சரியா v be open in y ன்னு சொல்லியிருக்காங்க then the set f inverse of v equals x or pi depending on whether v contains y naught or notன்னு சொல்லியிருக்காங்க. சரியா அப்போ v வந்து எப்போ ஓப்பன் சொல்லியிருக்காங்கம்மா நமக்கு yல மட்டும்தான் ஓப்பன் சொல்லியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா f இந்த செட்டு வந்து f inverse of v வந்து ஈக்குவல்ஸ் வந்து எக்ஸாக இருக்கலாம் ஆர் பையாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க depending on whether the v contains y naught or notன்னு சொல்லியிருக்காங்க. பை வந்து எப்போ வேணா இருக்கலாம் நமக்கு v contains y நாட்டில் இருக்கலாம் ஆர் r நாட்டில் இருக்கலாம். f of x equal to y நாட்னு சொல்லியிருக்காங்க. சரியா இப்போ f of x v வந்து என்ன சொல்லியிருக்காங்க v வந்து contains in y நாட்னு சொல்லியிருக்காங்க r நாட் சொன்னாங்க. f of x equal to y நாட்டாக இருந்துச்சுன்னா for all x belongs capital X let v be open in yன்னு சொல்லியிருக்காங்க. f inverse of v equal to x வந்து எப்போமா சொல்லியிருக்காங்க நமக்கு y not belongs to v இருந்துச்சுன்னா x அதே பை இருந்துச்சுன்னா not belongs to vன்னு சொல்லியிருக்காங்க. சரி அதுதான் சொல்லியிருக்காங்க f inverse of v வந்து ஈக்குவல்ஸ் எக்ஸாக இருக்கலாம் எக்ஸாக இருந்துச்சுன்னா y not belongs to v அதே பையாக இருந்துச்சுன்னா y not belongs to vன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா அப்போது சின்ஸ் எக்ஸ் அண்ட் பை வந்து ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் அண்ட் பை வந்து எதில் சொல்லியிருக்காங்க எக்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வி வந்து எதில் ஓப்பன் சொல்லியிருக்கோம் ஒயில். அப்போ எக்ஸ் அண்ட் பை வந்து எதில் ஓப்பன் எக்ஸ் அண்ட் பை ஆர் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஃப் இஸ் கண்டினியூஸ். ஓகேவா நெக்ஸ்ட்டு சப்டிஷன் பி செகண்ட் சப்டிஷன் நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு இன்க்ளூஷன் ஃபங்க்ஷன் let u be open in x ன்னு சொல்லியிருக்காங்க then j inverse of u equal to u intersection v ஏன்னு சொல்லியிருக்காங்க. u intersection a is open in a therefore j is continuous. சரியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்டிஷன் சி நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு let u be open in z ன்னு சொல்லியிருக்காங்க then g inverse of u is open in y and f inverse of g inverse of u is open in x ன்னு சொல்லியிருக்காங்க. that is g comma f inverse of u that is equal to f inverse of g inverse of u as f and g are continuous சொல்லியிருக்காங்க. சரியா u வந்து எப்போன்னு ஓப்பன் சொல்லியிருக்காங்க காம்போசிட் ஃபங்க்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசிட்னா உனக்கு தெரியும் எஃப் டாட் ஜி ஜி டாட் எஃப்னு சொல்லுவோம் நம்ம காம்போசிட்டில் எஃப் காம்போசிட் ஜி ஜி காம்போசிட் ஹெச்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ பி ஓப்பன் இன் ஜட்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஜி இன்வர்ஸ் ஆஃப் யூ இஸ் ஓப்பன் இன் ஒய்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் f inverse of g inverse of u is open in x ன்னு சொல்லியிருக்காங்க. g comma f inverse of u that is equal to f inverse of g inverse of u ஓகேவா as f and g are continuous. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்டிஷன் டி ரெஸ்ட்ரிக்டிங் த டொமைன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுன்றதை ஓகேவா let u be open in y ன்னு சொல்லிட்டுருக்காங்க. f such that a of u that is equal to f inverse of u intersection a is open in a as f inverse of u is open in x. சரியா அப்போ என்னம்மா சொல்லி f inverse of u வந்து என்னம்மா சொல்லியிருக்காங்க is open in x. restricting the expanding the range let
எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் வந்து பி கண்டினியூஸ் சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்லி ரெஸ்ட்ரிக்டிங் த ரேஞ்சை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கன்னா ரெஸ்ட்ரிக்டிங் ரேஞ்சை பண்ணலாம். ஆர் நம்ம சொல்லியிருக்காங்க எக்ஸ்பேண்டிங் த ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. லெட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி கண்டினியூஸ் சொல்லியிருக்காங்க. சரி, அதோட ஃபர்ஸ்ட் சப்டிஷன் நமக்கு என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let z contain y there exist f of x contains z ன்னு சொல்லியிருக்காங்க. let b be open in z, b equal to z intersection u for some open set u of y ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற அந்த u வந்து z intersection b வந்து எதில் ஓப்பன் சொல்லியிருக்காங்க, zல. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஓப்பன்னாவே இன்டர்செக்ஷன் வரும். இன்டர்செக்ஷனும் ஓப்பன் தான் நமக்கு. அதனால் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, b equal to z intersection uன்னு சொல்லியிருக்காங்க. for some open sets u of x, அதில் இருக்கிற அந்த u வந்து என்னமா சொல்லியிருக்காங்க, yல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது since f from x to y is continuous, f inverse of u is open in x ன்னு சொல்லியிருக்காங்க. now f inverse of u that is equal to g inverse of b is open in x ன்னு சொல்லியிருக்காங்க. that is equal to f from z tends to z is continuous சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் சப்டிஷன் செகண்ட் சப்டிஷன் பாருங்கள். let y belongs z ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு, இதிலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு z contain yன்னு எடுத்தோம். இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு y belongs z ன்னு சொல்லியிருக்காங்க. to prove h from x to z is continuous சொல்லியிருக்காங்க. அப்போ எப்போ இது கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, u be open in z ன்னு சொல்லியிருக்காங்க. y intersection u is open in y ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது f inverse of y intersection u is open in x ன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, f inverse of u that is equal to f inverse of y intersection. f inverse வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஒரு நமக்கு u is open in z ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது y intersection u is open in y ன்னு சொல்லலாம் இல்லையா நம்ம. அதுதான் இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து f inverse of u equal to f inverse of y intersection u is open in x ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, f from x to z is continuous சொல்லியிருக்கோம். அதனால நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், நம்ம f inverse of u equal to f inverse of y intersection u is open in x ன்னு சொல்லியிருக்காங்க. f from x to z is continuous. f local formulation of continuity. let v be open in y ன்னு சொல்லியிருக்கோம். since f such that u alpha is continuous for each alpha ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ f inverse 5 u alpha of v is open in x ன்னு சொல்லியிருக்காங்க. for all alphaன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இந்த u alpha of v எதில் ஓப்பனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆல்ஃபாவில் ஓப்பனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, f inverse of v that is equal to u alpha from f inverse of v intersection. இதை வந்து எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, by இருக்கிறத வந்து இன்டர்செக்ஷனில் எடுத்துகிட்டு போயிருக்கோம் நம்ம. ஓகேவா? அப்போது f inverse of v intersection u alpha is open in x சொல்லியிருக்கோம். therefore f is continuous. state and prove pasting lemma. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம், state and prove pasting lemma. சரியா? இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம், 15 மார்க் கொஷின். ஓகே, ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். let x equal to a union b, இப்போ where a and b are close setன்னு சொல்லியிருக்காங்க. s in x ன்னு சொல்லியிருக்காங்க. let f from a to y, g from b to y be continuous சொல்லியிருக்காங்க. then prove that f of x equal to g of x ன்னு சொல்லியிருக்காங்க. f of x equal to g of x for every x belong a intersection b. then f and g combine to be a continuous function சொல்லியிருக்காங்க. அப்போ f and g வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், combine to give a continuous function h from x to y defined by setting
h of x equal to f of x, x belongs a, and g of x வந்து நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம x belongs bல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரூஃப் பாருங்கள். given நம்ம கொடுத்துருக்காங்க, நமக்கு given x equal to a union b ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. where a and b are closed in x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இது ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், given அதை எடுத்துருக்கோம். நம்ம f from a to y, g from b to y are continuous சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. f of x equal to g of x for all x belongs a intersection b ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். to prove h from x to y defined as h of x that is equal to f of x, x belongs a, g of x, x belongs b சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. is continuous சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க, இதிலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, நமக்கு ப்ரூஃப் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், நம்ம h ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ன்னு சொல்லியிருக்கோம். எப்போ எக்ஸ் டு ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்சில் வந்து என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன், காம்போசிட் ஃபங்க்ஷன் உனக்கு தெரியும். ஹெச் ஆஃப் எக்ஸ் கூட எஃப் காம்போசிட் ஜின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். அது இதை இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஹெச் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் ஏ, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் பி. ஓகே, இஸ் கண்டினியூஸ் சொல்லிட்டு நம்ம பண்ணோம். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, let C be a closed subset of y ன்னு சொல்லியிருக்கோம். then h inverse of c x such that h of x belongs to c ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னம்மா சொல்லியிருக்காங்க, x belongs a such that h of x belongs to c union x belongs b such that h of x belongs c. இப்போது எக்ஸ் பிலாங்ஸ் ஏஓ எக்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இது எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஹெச் ஆஃப் எக்ஸில் நமக்கு என்னமா இருக்குது, நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸும் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸும் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அதனால் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி யூனியன் ஆஃப் எக்ஸ் சச் தட் ஜி ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அப்போ இது எப்படி எழுதலாம், நம்ம ஹெச் இன்வர்ஸ் ஆஃப் சி தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் சி யூனியன் ஆஃப் ஜி இன்வர்ஸ் ஆஃப் சின்னு சொல்லலாமா நம்ம? Therefore, f inverse of c is closed in A and g inverse of c is closed in B. அது என்ன f inverse of c is closed in A, g, f வந்து நம்ம என்ன சொல்லுவோம், f of x நம்ம ஏற்கனவே ப்ரூ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம f of x வந்து என்ன சொல்கிறாங்க, x belongs ஏன்னு சொல்லியிருக்காங்க, g of x வந்து x belongs bன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் f inverse of c is closed in A and g inverse of c is closed in B. A and B are closed in Xன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போது F inverse of C and G inverse of C are closed in X. அப்போ H inverse of C that is equal to F inverse of C union of G inverse of C is closed in Xன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். That is for every closed set C in Y, H inverse of C is closed in Xன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ H is closed. இதுக்கு தான் அது எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 2x, 1 less than or equal to x less than or equal to 2, 3x minus 2, 2 less than or equal to x less than or equal to 3. State and prove the maps into products சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு தேரம் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் மேப்ஸ் இன்ட்டு ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இப்போது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். let f from a to x product of y be given by the equation f of a equal to f1 of a comma f2 of a. Then f is continuous if and only if the function f1 from a to x, f2 from a to y are continuous. let pi 1 from x product of y tends to x ன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணுறது அதே pi 2 from x product of y tends to y defined as. இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். pi 1 x, y that is equal to x ன்னு சொல்லியிருக்காங்க and pi 2 of x, y equal to y are continuous. let f from a to x product of y
x pi 1 from f1 of a equal to pi f1 of a ன்னு சொல்லியிருக்காங்க. அதை pi 2 from f2 of a equal to f2 of a ன்னு சொல்லியிருக்காங்க. pi 1 of f1 வந்து என்னமா சொல்லியிருக்காங்க, pi 1 வந்து f1 சொல்லியிருக்காங்க. அதே pi 2 of வந்து f2 சொல்லியிருக்காங்க. பி காம்போசிட் pi 1 pi 2 சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. சரியா, composite of continuous function are continuous சொல்லிருக்காங்க. let f1 from a to x, f2 from a to y be continuous சொல்லியிருக்காங்க. நம்ம என்னமா எடுத்துக்கிறோம், to prove f from a to x product of y is continuous சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let u product of v be a basis open set in x product of y where u is open in x and v வந்து நம்ம சொல்லுவோம் open in y ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, f inverse of u product of v that is equal to a belongs a such that f of a belongs to u product of v ன்னு சொல்லியிருக்காங்க. that is equal to a belongs a such that f1 of a f2 of a ன்னு சொல்லியிருக்காங்க. f1ல என்னென்ன இருக்குமா, நமக்கு f1 of a இருக்குது, f2 of a இருக்குது, belongs to u product of v. a belongs to a such that f1 of a belongs to u and f2 of a belongs to v ன்னு சொல்லியிருக்காங்க. a such that f1 of a belongs to u and a such that f2 of a belongs to v ன்னு சொல்லியிருக்காங்க. f1 inverse of u intersection f2 inverse of v ன்னு சொல்லியிருக்காங்க. since f1 and f2 are continuous ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது f1 inverse of u and f1 inverse of v are open in a ன்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அது வந்து எதில் இருக்கும், நமக்கு ஓப்பன் இன் ஏல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஓப்பன் செட் u in x to v in y ன்னு சொல்லியிருக்காங்க. u வந்து எக்ஸில் இருக்கும், v வந்து yல ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. f inverse of u product of v is open in a சொல்லியிருக்காங்க. சரியா, therefore f is continuous சொல்லியிருக்காங்க. therefore hence if proofன்னு proved. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க, நமக்கு ப்ராடக்ட் டோபாலஜி. ப்ராடக்ட் டோபாலஜின்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட் டவ் பி ஏ இண்டிசஸ் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை டவ் வந்து ப்ராடக்ட் டோபாலஜியில் டவ் வந்து என்னம்மா சொல்லியிருக்காங்க, பி அன் இண்டிசஸ் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. given a set x we define the tau a triple. சரியா, லேட் என்னம்மா சொல்லியிருக்காங்க, நமக்கு டவ் பி இண்டிசஸ் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. given வந்து செட்டு எக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. and we define the tau a tuple of elements of x இருக்குன்னு சொல்லியிருக்காங்க to be a function a x from j to x ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் tuples of x1 x2 etc. tuple of elements xனா என்ன மாதிரி மீனிங்னா x1 x2 etc. xn. if alpha is an element of tau we often denote the value of x at alpha by x alpha rather than x of alpha. we call it alpha of x and often denote the function x by the symbol x alpha. alpha belongs tau. சரியா, which is as closed as we can come to the triple notation for an arbitrary index set tau ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, we denote the set of all tau tuples of elements of x ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் டெஃபினேஷன் நமக்கு tau tuples elements of x ன்னு சொல்லிட்டு we denote, அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு என்னம்மா சொல்லியிருக்காங்க, நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு என்னம்மா சொல்லியிருக்காங்க, எக்ஸ் டவுன்னு சொல்லியிருக்காங்க. லெட் ஏ ஆல்ஃபா பிலாங்ஸ் டவு பி ஏ இண்டிசஸ் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் எக்ஸ் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டவு ஏ ஆல்ஃபான்னு இருக்கிற ஏ ஆல்ஃபா வந்து நம்ம எடுத்துருக்கோம், நம்ம இண்டிசன்னு சொல்லியிருக்கோம். இண்டிசஸ்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம ப்ராடக்ட் டோபாலஜிலே நம்ம என்னம்மா சொல்லியிருக்கோம், நம்ம டவு பி த இண்டிசஸ் சொல்லியிருக்காங்க. சரியா, இதில் இருக்கிற அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு டவுன்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் உனக்கு வந்து இண்டிசஸ். சரியா, அப்போது லெட் எக்ஸ் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டவு ஏ ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் திஸ்
indices family is denoted by the pi alpha belongs tau a alpha and is defined to be the set of all tau tuples சொல்லியிருக்காங்க x alpha alpha belongs tau of elements of set ன்னு சொல்லியிருக்காங்க such that x alpha belongs to a alpha for each alpha belongs tau சரியா இப்போ இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னாவே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நமக்கு ஏ ஆல்ஃபான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுதான் உனக்கு வந்து கார்ட்டீசியன் அதோட இண்டிசஸ் டவு ஃபேமிலி வந்து எப்படி மாசில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆல்ஃபா பிலாங்ஸ் டவு ஏ ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க and is defined to be the set of all tau tuples. Tau tuples tau 1 tau 2 etc. அதுதான் tau tuples. x alpha alpha belongs tau ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் of element of x such that x alpha belongs to a alpha for each alpha belongs வந்து tau tuples. சரியா அதுதான் next பார்த்தீங்கன்னா box topology. Let x alpha alpha belongs tau be a index family of the topological space basis of topology on the product space pi alpha belongs tau x alpha ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா x alphaன்னு சொல்லியிருக்காங்க alpha belongs tau be a index family of the topological space basis of the topology on the product space pi alpha belongs tau x alpha the collection of all sets of the form product of alpha belongs tau சரியா u alphaன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க where u alpha is open சொல்லியிருக்காங்க and x alpha for each alpha belongs tau சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னம்மா சொல்லியிருக்காங்க let x alphaன்னு சொல்லியிருக்காங்க alpha belongs வந்து நமக்கு என்னம்மா சொல்லியிருக்காங்க tau is belongs to the indices சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம be the index familyன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க of the topological space basis of topology on the product space pi alpha belongs to x alpha the collection of all set ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற collection of set வந்து எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க of the form product alpha belongs to u alphaன்னு சொல்லியிருக்காங்க where u alpha வந்து என்னமா சொல்லுவாங்க open in x alpha for each alpha belongs to the topology generated by this basis is called அப்போ அந்த டோபாலஜி வந்து என்னமா சொல்கிறோம் இந்த பேசிஸில் இருக்கும் போது அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம பாக்ஸ் டோபாலஜின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் மேப்பிங்னா என்னென்னு பாருங்கள் ப்ரொஜெக்ஷன் மேப்பிங்னா ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் அசோசியேட் வித் இண்டெக்ஸ் பீட்டா இஸ் டினோட்டட் பை ப்ராடக்ட் பீட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் சரியா where pi beta from pi product of alpha belongs to x alpha tends to x beta சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் சரியா ப்ரொஜெக்ஷன் மேப்பின்னு சொல்லிட்டு இந்த பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னமோ சொல்லியிருக்காங்க நமக்கு ப்ரொஜெக்ஷன் மேப் வந்து அசோசியேட் வித் இண்டெக்ஸ் பீட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த பீட்டா வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ப்ராடக்ட் பீட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க the product beta from alpha pi product of alpha belongs to x alpha tends to x betaன்னு சொல்லியிருக்கோம் சரியா given by product of beta x alpha alpha belongs to that is equal to x beta ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ப்ராடக்ட் டோபாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா let s beta denote the collection of s betaன்னு சொல்லிட்டு அதோட ஃபார்முலா அவங்க கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pi beta inverse of u beta such that u beta வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஓப்பன் இன் x பீட்டான்னு சொல்லியிருக்கோம் and let x denote the union of this collection சொல்லியிருக்கோம் s equal to union of beta belongs to s betaன்னு சொல்லியிருக்கோம் the topology generated by the subbasis s is called the product topology அது சப்பேசிஸில் இருக்கிற அந்த எஸ்ஸை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டோபாலஜின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் in this product topology the product alpha belongs to x alpha is called the product space சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து எஸ் பீட்டான்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் சொல்லியிருக்காங்க அது என்ன கலெக்ஷன் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் பீட்டா இன்வர்ஸ் ஆஃப் யூ பீட்டா சச் தட் அதுக்கு அந்த யூ பீட்டா வந்து எதில் இருக்குன்னா ஓப்பன் இன் எக்ஸ் பீட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த எஸ்ன்னு என்ன பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் திஸ் கலெக்ஷன் எஸ் ஈக்குவல் டு யூ பீட்டா பிலாங்ஸ் டு எஸ் பீட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் the topology generated by the subbasis S is called the product topology in this product topology
ப்ராடக்ட் ஆஃப் ஆல்பா பிலாங்ஸ் டவ் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் கால் த ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன சொல்கிறோம், டோபால் ஜெனரேட் அண்ட் சப் பேசிஸில் எஸ்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ராடக்ட் டோபாலஜின்னு சொல்லிட்டுருக்கோம். இன் திஸ் ப்ராடக்ட் டோபாலஜி ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எக்ஸ் ஆல்ஃபா இஸ் கால்ட் அ ப்ராடக்ட் ஸ்பேஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.